அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று சாட்சியம் பகருகின்றவனாக இந்த பயானின் முதல் உரையை ஆரம்பம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லது அனைத்து புகழும் அல்லாஹுவுக்கே உரியது அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம ஏதாவது ஒரு எந்த விஷயத்த பார்த்தாலும் சரி, ஏதாவது நம்ம ஒரு நம்பிக்கை வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு நினைச்சது நடந்துருச்சுன்னா, இல்ல ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கறதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, எல்லா புகழுமே, இந்த எல்லாங்கிற வார்த்தை சும்மா ஒரு நம்ம உதட்டளவுல சொல்ற வார்த்தை கிடையாது. எல்லாம் அப்படிங்கிறது எல்லாமுமே. நீங்க எதை செஞ்சாலும் அதுக்கு உண்டான புகழ் அல்லாஹுவையே போய் சேரும் அப்படிங்கிறதுதான் அந்த வார்த்தையோட அர்த்தமே. அது ஒரு ஆழ்ந்த அர்த்தம். அதை நம்ம உச்சரிக்கும் போது வெறும் உதட்டளவுல நம்ம உச்சரிச்சிடறோம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ட்டு. ஆனா அதோட பொருள் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஆழமானது. அது எப்படி அப்படின்னா, சொர்க்கத்துக்கு போறாங்கல்ல, சொர்க்கத்துக்கு போறவங்க அவங்களுடைய இறுதி பிரார்த்தனை என்னன்னு பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறதாத்தான் இருக்குது அப்படிங்கிறது குர்ஆனுடைய வசனமா இருக்கு. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது அப்படிங்கிறது குர்ஆனோட வசனமா இருக்குது. உரித்தானது அப்படிங்கறத அவங்க பிரார்த்தனை செய்யற மாதிரியான ஒரு வசனம் இருக்கு. சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, அவங்கதான் நல்லதும் கெட்டதும் எல்லாமுமே அவங்கதான் செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய செயல்கள் அவங்களுடைய அந்த ரிசல்ட்டை காமிச்சிருச்சு அப்படின்னா, அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நான் தான் நல்லதும் செஞ்சேன், நான் தான் கெட்டதும் செஞ்சேன். நான் சொர்க்கத்துக்கு போயிட்டேன், நான் உறுதிப்பாடோட இருக்கிறேன், நான் விடாமுயற்சி செய்யறேன், நான் கடவுள் என்னென்ன கட்டளைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதையெல்லாம் நான் விடாமுயற்சி செஞ்சு நான் சொர்க்கத்துக்கு போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் இருக்காக நம்ம அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். எல்லா புகழும் கடவுளுக்கே உரியதுன்னு எதுக்கு நம்ம சொல்லணும்? அதை நான் தானே செஞ்சேன் அந்த இடத்துல. அப்ப எனக்கு ஒரு பர்சன்டேஜ் புகழ் வேணும் தானே. ஏன்னா எப்படி நம்ம எல்லா புகழையும் தூக்கி அவர் கொடுக்கறது? அது அப்ப நான் செஞ்சுட்டு கடவுளுக்கு தான் அனைத்து புகழும் சொல்றது ஒண்ணு பொய்யா இருக்கணும், அல்லது நான் எதையுமே செய்யல, அவருதான் எல்லாத்தையும் செஞ்சாரு அப்படிங்கிறது உண்மையா இருக்கணும். இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் உண்மை. அப்ப இதுல நம்பிக்கையாளர்கள் இந்த ஒரு ஆப்ஷனை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. நான் எதுவுமே செய்யல, எல்லாத்தையுமே கடவுள் தான் செஞ்சாரு அப்படிங்கறதான் தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அவங்கள நீங்க எந்த நிலைமைக்கு போய் வச்சாலும் சரி, எந்த சூழல்ல போய் வச்சாலும் சரி, நம்பிக்கையாளர்கள் சரியான தேவையை செய்கின்றனர் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம், ஒரு அதாவது ரஷாதுடைய அடிக்குறிப்பு வரும். அவங்கள நீங்க ரொம்ப சிரமப்படுற ஒரு சூழல்ல கொண்டு போய் வச்சாலும், ரொம்ப சந்தோஷமா இருக்கிற சூழல்ல போய், உதாரணத்துக்கு 2 முனைகளை பிரதிபலிக்குது 2 பேருடைய வாழ்க்கை. அது யாரு? ஜோப். ஒருத்தர் ஜோப், ரொம்ப கஷ்டம் அவருக்கு, சரியான கஷ்டம் அவருக்கு. இன்னொருத்தருடைய வாழ்க்கை இல்லை அப்படின்னா சாலமனுடைய வாழ்க்கையும் இந்த ஜோபோட வாழ்க்கையும் 2 எதிரெதிர் முனைகளை பிரதிபலிக்குது. ஒருத்தர் பயங்கர ரிச், பயங்கரமான பணக்காரரு, ஒருத்தர் பயங்கரமான கஷ்டத்துல இருந்தார். ஆனா இவங்க 2 பேருமே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 2 பேருமே ஒரே விஷயத்தான் தேர்வு செஞ்சாங்க. எதுனா கடவுள் மட்டும்ங்கிறதான் தேர்வு செஞ்சாங்க. கடவுளானவே எல்லாமே முடியும், கடவுளை தவிர்த்து எதுவுமே இல்லை, கடவுளானவே எல்லாமே நடக்குதுங்கிறதான் அவங்க தேர்வு செஞ்சாங்க. அது மாதிரி கடவுள் என்ன சொல்றாருன்னா, ஒரு சரியான நம்பிக்கையாளர் நீங்க எந்த உலகத்துல எந்த மூளைக்கு எந்த சூழலுக்குள்ள நீங்க கொண்டு போய் வச்சாலும் சரியான தேர்வையை செய்கின்றனர் அப்படிங்கிற அது ரஷாதுடைய அடிக்குறிப்பு. அதுவும் ஆழ்ந்த அர்த்தம் பொய்மை. ஒரு போதைப் பொருள் எடுக்கணும் அப்படின்னு சில பேருக்கு ஆசை இருக்கும். அப்ப அந்த போதைப் பொருள் எடுக்கிறதுக்கான சூழல் வரும்போது அந்த நம்பிக்கையாளர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா அதை செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற கேள்வி வரும். ஏன் செய்ய மாட்டாங்க? அவங்க செய்யலையா?
கிடையாது. அவங்களுடைய இயல்பே அப்படித்தான் இருக்கு. நம்பிக்கையாளர்களின் பண்புகள்னு சொல்லி பிரசாத் ஒரு சப்டைட்டில் கொடுத்து அதுக்கு கீழே சில வசனங்களை விவரிப்பார். நன்னறியாளர்கள், நன்னறி வரையறுக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி நன்னறியாளர்களின் பண்புகளை குறித்து குர்ஆன்ல ஒரு சில வசனங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்படுது. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, அவன் அதை செய்யல, அவன் அப்படித்தான் இருப்பான், அவனுடைய வடிவமைப்பே அப்படித்தான் இருக்குது அப்படிங்குது. அவனை நான் படைச்சேன் தெரியுமா, அந்த படைப்பு, அந்த நம்பிக்கையாளர்கள்ங்கிற படைப்பு அப்படித்தான் இருக்குது. அவன் செய்யல, அவன் அதைத்தான் அதாவது அதை நோக்கிதான் அவன் நகர்த்தப்படுவான் அப்படிங்கிற மாதிரி. இப்ப உதாரணத்துக்கு இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நான் தூக்க மாத்திரை டெய்லி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 500 mg தூக்க மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 500 mg எடுத்தா மட்டும்தான் எனக்கு தூக்கம் வரும். ஆனா 0.2 mg, 0.2ன்றதுதான் இருக்கிறதுலே ரொம்ப 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 கம்மின்னு வச்சுக்கோங்க. அந்த தூக்க மாத்திரையை எடுத்தா இந்த 500 mg எடுத்துக்கிட்டே இருந்தேங்களா நான் என் வாழ்க்கை ஃபுல்லா, திடீர்னு ஒரு நாள் அந்த 0.2 mg எடுத்தா எனக்கு அதுல தூக்கம் வராது, எனக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஒரு 0.2 mg எடுத்தோம்னா அந்த தூக்க மாத்திரை எனக்கு ரிசல்ட் கொடுக்காது. இந்த 500 mg எடுக்கிறேன்ல, அப்பதான் எனக்கு அதுக்கு சரியான ரிசல்ட் கொடுக்கும். கடவுள் நம்பிக்கை, கடவுள் தான் அனைத்தையும் கட்டுப்படுத்துறாருங்கிற நம்பிக்கை இந்த 500 mg மாதிரி, இந்த நம்பிக்கையாளர்கள் இந்த 500 mg மாத்திரைய டெய்லியும் கன்சியூம் பண்ணி அதுலயே நிம்மதியான தூக்கத்தை வர வச்சு பழகிட்டான். அவனுக்கு 0.2 mg, அதாவது நான் தான் செய்யணும், அதாவது நான் தான் இந்த மாதிரி போதைப் பொருள் எடுக்கணும், இந்த மாதிரி விபச்சாரம் செய்யணும், இந்த மாதிரி அனாச்சாரங்கள் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் 0.2 mg தூக்க மாத்திரை மாதிரி. அதுல அவனுக்கு இன்பம் கிடைக்காது, அவனுக்கு அதுல தூக்கம் வராது, அதுல நிம்மதி கிடைக்காது. அவனுக்கு எதுல தூக்கம் வரும் அப்படின்னா, அந்த 500 mg தூக்க மாத்திரை எடுக்கும் போதுதான் அவனுக்கு தூக்கம் வரும். அப்ப இதுதான் விஷயம். அவன் அப்படித்தான் இருப்பான் அப்படிங்கிறதுதான் விஷயம். அங்க போய் அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சொர்க்கத்துக்கு போனோட அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தானதாக இருக்கிறதோ அப்படின்ட்டு பிரார்த்திக்கிறதா சொல்றாங்க. எங்களுக்கு இன்னும் எதுவுமே கிடையாது, இப்படியே நாங்க இருந்துடணும், எங்களுக்கு ஏதாவது ஒரு புகழ் நம்ம தேடிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் இணைத்தீவ வழிபாடு, அதுதான் ஸ்டார்டிங். நம்ம எத்தனையோ பார்த்திருக்கிறோம். சரி, அது வேணா, இன்ஷா அல்லாஹ் நம்ம வேற எதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். திருவாசகம், மாணிக்க வாசகர் எல்லா மதங்கள்லயுமே இந்த அடிபணிந்தவர்கள் அப்படிங்கிறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்களுடைய அந்த வார்த்தைகளே அதுக்கு ஆதாரமா அமையுது. அந்த கடவுளுக்கு ஒப்படைத்தவர்கள், சரணடைந்தவர்கள், அடிபணிந்தவர்கள், ஏதோ ஒரு பேரை சொல்லிட்டு போங்க, அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அதோட அந்த ஆழ்ந்த அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா போதும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்குவோம். அந்த மாதிரியான ஆட்கள் எல்லா மதத்திலையுமே இருக்கத்தான் செய்யறாங்க. அந்த மாதிரி அவங்க சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை நம்ம இங்க பார்ப்போம். அதை குர்ஆனோட உரசி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனவென்ற வரவரை கூத்தாட்டு ஆனாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. இது மாணிக்க வாசகர் ஒரு இடத்துல ரொம்ப அழகான கடவுள் வாழ்த்துன்னு சொல்லுவாங்க. கடவுள் வாழ்த்துங்கிறது நிறைய இருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரியான நாங்க எதுவுமே செய்யல, நீங்க தான் எல்லாத்தையும் செய்றீங்க அப்படிங்கிற மாதிரியான கடவுள் வாழ்த்தை நிறைய பேர் பாடியிருப்பாங்க. அதுல இதுவும் ஒண்ணு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கடவுள் வாழ்க்கை. அதனாலதான் என்ன சொல்றேன், அது என்ன சொல்றாரு அப்படின்னா, இது எல்லாத்தையுமே படைச்சு ஆட்டுவிக்கிற சக்தியா நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. ஆனா அரசனமாவும் நீங்க தான் இருக்கிறீங்க. ஆனா நான் செஞ்சேன், என் வீடு, என் வாசல், என்னோட சொந்தம், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் எவ்வளவு புத்திசாலி தெரியுமா, நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் பொறாமப்பட மாட்டேன், நான் கோவப்பட மாட்டேன், இப்படியெல்லாம் ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா, அவங்களையுமே நீங்க தான் ஆட்டுவிக்கிறீங்க அப்படின்னு அந்த அந்த கடவுள் வாழ்க்கை வரும். அவங்களையுமே நீங்க தான் அதெல்லாம் அப்படி அந்த பாதையில கொண்டு போறீங்க, கொண்டு செலுத்துறீங்க. அதே நம்ம குர்ஆன்ல படிச்சிருக்கிறோம்ல, ஒரு மரத்தை நீங்கள் வெட்டினாலும் அதன் அடித்தண்டுடன் அதனை விட்டு விட்டாலும் அது கடவுளின் நாட்டத்திற்கு ஒப்பவே ஆகும் அப்படிங்கிறார். எவர் ஒருவரும் எந்த ஒன்றையும் தேர்ந்தெடுப்பதில்லை, கடவுள் மட்டுமே தேர்ந்தெடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறார். நான் அவருடைய அந்த தனித்துவத்தை, அவருடைய பண்பை நான் தான் கட்டுப்படுத்துறேன், எனக்குத்தான் அந்த சக்தி இருக்குது,
என்னை எதிர்த்து எவனாலும் இங்க கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு பண்பை சொல்றாரு இல்லையா, அதேதான் இவர் இந்த இடத்துல சொல்றாரு. இது இங்க மட்டும் இல்ல, எல்லா வேதங்களிலுமே சிதைக்கப்பட்ட நிலையில இருந்தாலும் கூட இன்னும் இந்த ஒரு விஷயம் மட்டும், கடவுள் தான் அனைத்தையும் இயக்குகின்றார், கடவுள் ஒருவரை தவிர வேறு தெய்வம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதை மட்டும் இன்னும் யாராலையுமே சிதைக்கவே முடியல. அந்த ஒரு வார்த்தை அதுக்குள்ள இன்ன வரைக்கும் இருக்குது. பகவத்கீதையை பின்பற்றுறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா பகவத்கீதையில அவன் நல்லா நம்ம படிச்சுட்டு போய் கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு பதில் சொல்ல தெரியாது. நீங்க எல்லாம் கீழே உள்ள கடவுள்களை வழிபடுறீங்கன்னு தானே சொல்றீங்க, ஆனா அதெல்லாம் படைச்சு ஆட்டு விக்கிற கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறதே நீங்க ஒத்துக்கிறீங்க இல்ல, ஏன் அவரை வழிபடக்கூடாது, ஏன் அவரை வழிபட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டோம்னா அவங்களுக்கு பெருசா அந்த இதுல அந்த புரிதல் இருந்து அவங்களால பதில் சொல்ல முடியாது. அது இந்த பகவத்கீதை எவ்வளவுதான் சிதைக்கப்பட்டாலும், பகவத்கீதைங்கிறது ரிக் வேதத்தினுடைய ஒரு பாகமா இருக்கு. ரிக் அப்படிங்கிற ரிக், யஜு, சாம, அதர்வன 4 வேதங்கள் ஹிந்துத்துவாவில ஃபாலோ பண்ணக்கூடிய 4 வேதங்கள்ல ரிக் அப்படிங்கிறதுல ஒரு பாகம் 17, 18, 19 இதுல ஒரு 3 பாகம் சேர்ந்தது பகவத்கீதையா இருக்கு. இந்த பகவத்கீதைய நீங்க ரிக் வேதத்தை, யஜுர் வேதத்தை, சாம வேதத்தை, அதர்வன வேதத்தை எவ்வளவுதான் நீங்க சிதைச்சாலும் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் அவனால சிதைக்க முடியல, இந்த ஒரு வசனத்தை மட்டும் அவனால சிதைக்கவே முடியல. இதுவே எவ்வளவு பெரிய அற்புதம். இப்ப இதை வச்சு அவன் கேள்வி கேட்கும் போது அதை மாட்டிக்கிறான். சமீபத்துல ஓஷோவா யாரோ ஒருத்தர் கூட பகவத்கீதையில ஒரு திருத்தம் செஞ்சதா சொல்லி சொன்னாங்க. ஆனா அவரால் கூட இந்த வசனத்தை மாற்றி அமைக்க முடியல. கடவுள் கட்டுப்படுத்துறாரு அப்படிங்கிறதுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு ஆதாரமா இருக்கும், எவ்வளவு பெரிய அற்புதம். எல்லாத்தையும் சிதைச்சிட்டேன், ஏன் அதையும் சிதைக்க வேண்டியதானே? அந்த வசனம் தான் அவனுக்கு எதிராக இருக்கு. அந்த வசனத்தை வச்சுதான் நீங்க அவன்கிட்ட கேள்வியை கேட்க முடியும். அப்படிங்கிற போது அந்த வசனத்தை அவனால என்ன சிதைக்க முடியலங்கிறது எவ்வளவு ஆச்சரியமான ஒண்ணா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரியான வசனங்களை தான் இப்ப நம்ம இங்க பார்க்க போறோம். பகவத்கீதை 9:10 மூல பிரகிருதி எனது கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது, உயிர்கள், சிருஷ்டிகள், இறப்புகள் ஆகியவை என் கட்டளையால் நிகழ்கின்றன. மற்றும் 7 என்ன சொல்லுது அப்படின்னா, என்னை தவிர மற்றொருவனும் இல்லை. நீங்க வழிபடுறதா இருந்தா என்னை மட்டும்தான் வழிபடணும், என்னை தவிர மற்றொருவனும் இல்லை, கவனமே இல்லை, எல்லாம் எனக்குள்ளே உள்ளது. எல்லா விஷயங்களுக்கும் தம்மபலம் திருமந்திரத்துல 271வது வசனம்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் அண்டமாய் பிண்டமாய் தங்கி தான் சுழித்து நடத்தும் திருமேனி, இறைவன் அனைத்திலும் தங்கி அனைத்தையும் இயக்குகின்றான் அப்படிங்கிற சைவ சமய நிலைப்பாடு. கடவுள் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்து அம்மூட்டையுமே செய்யறாரு, அனைத்தையுமே அவர் தான் செய்யறாரு, யாருமே எதையுமே செய்யறதுக்கு ஆற்றல் இல்லாதவங்க அப்படிங்கிறத திருமந்திரம் அப்படிங்கிற வேதமும் அவங்களுக்கு சொல்லுது. எல்லா பொருள்களும் நிலைவற்றவை. புத்த மதத்துல ஆக்சுவலா தம்மபதம் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். நீங்க புத்த சமயம் சார்ந்த அந்த புக் எல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் சொன்னது தம்ம பதம், அதுக்கடுத்து மஜ்ஜிம நிகாயம் சொல்லிட்டு இதுக்கெல்லாம் தமிழ் அர்த்தங்கள் இருக்குது. அதெல்லாம் நான் படிச்சு வச்சிருந்தேன், எனக்கு இப்ப மறந்துருச்சு. அதனால நான் சொல்ல வர விஷயத்த மட்டும் கிளியர் அண்ட் கட்டா சொல்றேன். எல்லா பொருள்களும் நிலைவற்றவை, அவற்றை கடவுளின் சக்தியால் மட்டுமே அடைய முடியும், இயக்க முடியும். இயற்கையும் வாழ்க்கையும் உயர்ந்த புண்ணிய சக்தியால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. எல்லாமுமே நீங்க இயற்கைன்னு பார்த்தாலும் சரி, உங்களுடைய சொந்த வாழ்க்கைன்னு பார்த்தாலும் சரி, அனைத்துமே ஒருத்தனால ஏற்கனவே கட்டுப்படுத்தப்பட்டுகிட்டு இருக்குது அப்படிங்கிறார். உலகம் முழுவதும் சமண மதத்துல ஜெயின்ஸ் சமணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜெயின்ஸ் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு, அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய வேதத்துல உத்தராத்தியான சூத்திரம் உலகம் முழுவதும் ஒரே மாமகத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. அந்த சக்தி இறைவனின் உண்மையான வடிவம். உலகம் முழுவதும் ஒரே சக்தியாலதான் கட்டுப்படுத்தப்படுது. ஆனா அவங்க கீழே பல தெய்வ கோட்பாடுகளை வழிவகுத்துக்கிட்டு அதை வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சுங்கிறத நான் இதெல்லாம் சொல்லிட்டு பின்னாடி சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அறமும் அறிவும் ஆச்சாரங்க சூத்திரம் சொல்லி அதுல இன்னொரு பகுதி, அறமும் அறிவும் கடவுளின் கட்டுப்பாட்டில் இயங்குகின்றன. கடவுள் தான் சொல்றாரு குர்ஆன்ல, நான் நாடு மாதிரிதான் நீ அறிவை அடைஞ்சுக்கிற,
நீயா சொந்தமா இந்த அறிவை அடையிறது இல்லை. அது எந்த அறிவா இருந்தாலும் சரி. ஒரு சூழ்ச்சி எப்படி செய்யணும், ஒரு நல்லது எப்படி செய்யணும், இது ரெண்டுமே வேற வேற பாதைகள். ஆனாலும் இந்த இரண்டு சார்ந்த அறிவையும் கடவுள் மட்டும்தான் வழங்குறாரு அப்படின்றத அந்த குரானிய வசனம் சொல்லும். நான் நாடியவாறே அல்லாமல் நீங்கள் எவர் ஒருவரும் எந்த அறிவையும் பெறுவதில்லை. மேலும் மாணவர்கள் சொல்றாங்க, நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தவற்றை தவிர எங்களிடம் வேற எந்த அறிவும் கிடையாது அப்படிங்கிறாங்க. நீங்க கத்துக் கொடுத்தது மட்டுமே எங்களுக்கு தெரியும். அப்படின்னா கடவுள் தான் எல்லாத்தையுமே கத்துக் கொடுத்திருக்கிறாரு. எந்த ஒண்ணையும் நீங்களா சொந்தமா உருவாக்கி நீங்க எதையுமே கத்துக்கிறல அப்படிங்கிறதுதான் அதனுடைய சாரணை. உங்களால, அதாவது கத்துக்கிறதுங்கிறத விட உங்களால முடியாது, நீங்க அதை உருவாக்கி உங்களால அதை லேர்ன் பண்ணிக்க முடியாது. மேலும் பகவத்கீதையிலேயே 10வது அதிகாரத்துல 8வது வசனம் சொல்லுது, நான் அனைத்து உலகங்களுக்கு மூலமாக உள்ளவன், எனது கட்டளையால் அனைத்தும் நடக்கின்றன. நான் தான் கட்டளை சொல்றேன், நான் கட்டளை இறக்க அது நடக்குது. கட்டளை நான் தான் படைப்பையும் தோன்றேன். குர்ஆனோட ஒரு வசனம், படைப்பையும் நான் தான் செய்யறேன், கட்டளையும் நான் தான் பிறப்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வசனம் இருக்கு. அவன்தானே இந்த உலகத்தின் முதன்மை கடவுள். அவன் எல்லாவற்றையும் உருவாக்கி தன் கட்டளைகளால் இயக்குகிறான். எல்லாம் அவனே, எதுவுமே அவன் இல்லாமல் இயங்காது. இப்ப நான் வேதங்களை சொல்லல, வேத வார்த்தைகளை மட்டும் சொல்றேன். எந்த வேதம்னு நம்மளுக்கு தேவையில்ல, வார்த்தைகளை மட்டும் நான் சொல்றேன். அதுக்கு உங்களுக்கு ஆதாரம் வேணும்னா இன்ஷா அல்லாஹ் அதை நான் தரேன். எல்லாம் அவனே, எதுவுமே அவர் இல்லாமல் இயங்காது. ஆனாலும் அவர் தனியாக யாரும் காணாதவர். இது வரைக்கும் யாருமே அவரை பார்த்ததில்லை. இதையும் அந்த வேதங்களே சொல்லுது, யாருமே அவரை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்ற வேதங்களை வச்சுக்கிட்டு உருவத்தை கற்பிச்சு அதுல கடவுளை வழிபடுறாங்க. இதை ஏன் செய்யறாங்க? நான் இவ்வளவு நேரம் சொன்னது நீங்க கவனிச்சுக்கணும் இல்லையே தெரியாது. ஆனா இதை ஏன் செய்யறாங்க அப்படிங்கிற கேள்வியைதான் இன்ஷா அல்லாஹ் நம்ம பின்னாடி பார்ப்போம். இன்னும் இது மாதிரி நிறைய வசனங்கள் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு பகவத்கீதையில கடைசி இந்த ஒரு வசனத்துல நான் இத முடிச்சிடுறேன் இன்ஷா அல்லாஹ். அந்த முதல் உரைய, எல்லா தர்மங்களையும் விட்டு என் மீது சரணாகதி செய், என்ன நீ சரணடைஞ்சிடு. நீ தர்மம், நியாயம், இதான் நீதி, இதான் நேர்மை, நீ ஒரு விஷயத்த நீ வகுத்து வச்சுக்கிட்டு இருக்கீல்ல, அதையெல்லாம் விட்டு, அதெல்லாம் கிடையாது. நான் சொல்றதுதான் நியாயம், நான் சொல்றதுதான் நீதி, நான் சொல்றதுதான் நேர்மை. நீ என்ன சரணடைஞ்சிரு. நீ என்ன சரணடைஞ்சிட்டீனா நான் உன்னை அனைத்திலிருந்தும், அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுவிப்பேன் அப்படிங்கிற. நீ அப்படி செஞ்சுட்டீங்கன்னா நான் உன்னை பாவத்துல இருந்து விடுவிச்சிருவேன். நீங்க செய்யல, பாவத்துல இருந்து நீங்க அவங்களை தடுத்து வச்சுக்கறல, பாவம் செய்ய விடாம நீங்க உங்களை தடுத்துக்கறல. கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன சரணடைஞ்சிட்டீன்னா நான் உன்னை இது எல்லாத்துல இருந்து நான் காப்பாத்திடுவேன். எப்படி ஜோசப்ப காப்பாத்தினாரோ சேம் அதே டிட்டோ. ஜோசப் விரும்புறாரு, அந்த தப்பை செய்யணும்னு நெருங்குறாரு. ஆனா கடவுள் ஒரு விஷயத்தை அவருக்கு காட்டுறதன் மூலியமா அவருடைய மூளையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு அவர் அந்த இடத்துல இருந்து தவிர்த்துட்டாரு. முகமது செய்யலையா அந்த தப்ப? முகமது தன் மனைவிக்கு, அதாவது அவங்க பேசுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் நீங்க வச்சிருக்கலாம், கொண்டிருக்கலாமேங்கணும். முகமது அவர் சொல்றதுக்கெல்லாம், அவங்க கூட இருக்கிறவங்க சொல்றதுக்கெல்லாம் லைட்டா இணங்குறாரு. இணங்கும் போது கடவுள் உண்மையிலேயே அந்த இடத்துல உறுதிப்பாட்டை அவருக்கு தரலனா, அவரை உறுதிப்படுத்தாம விட்டுருந்தாருன்னா நீ அவங்களோட சேர்ந்திருப்ப அப்படின்னு சொல்றாரு. நான் தான் உன்னை உறுதிப்படுத்தி வச்சேன் அப்படிங்கிற. அவர் உறுதிப்பாட்டாளர் கிடையாது, அவர் உறுதிப்பாடோட இருக்கணும்னு நினைக்கல. கடவுள் நாடுனதுனால அவர் உறுதிப்பாடோட இருந்தார். இதுதான் அந்த இடத்துல நடந்திருக்கு. மேலும் நான் ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அந்த வீடியோல அந்த ஒரு உயிரினம் ஆமை இருந்ததுல, ஆமை என்ன செய்யுது அப்படின்னா, கடலுக்கு அடியில, அது கடலுக்கு அடியில உள்ள மண்ணுலதான் அது நீங்கும், அது நடந்து போகும். அந்த மாதிரியான ஒரு படைப்பு ஆமைக்கு இருக்கும். அந்த ஆமை ஒரு மீனை கடிக்கிறதுக்காக, அந்த மீன் தான் அதோட உணவு, அந்த மீனை சாப்பிடுறதுக்கு அந்த ஆமையை பார்த்தோம்னா ஒரு பாறை மாதிரியே இருக்கும். அந்த மீன் என்ன செய்யுதுன்னா, அந்த ஆமைக்குள்ளக்க ஏதோ ஒரு பாறை, அந்த ஆமை ஒரு பாறை நினைச்சுக்கிட்டு அதுல பாசி இருக்கும், நம்ம அதை போய் சாப்பிடலாம் நினைச்சிட்டு பக்கத்துல வருது. ஆனா ஆமை ஒரு நொடி கண்ணை அமைச்சிட்டா கூட அந்த மீன் தப்பிச்சிடும். அப்ப அந்த மாமை ரொம்ப நேரமா அந்த ஒரே இடத்துல உட்கார்ந்து காத்துக்கிட்டே இருக்குது அந்த மீனை கடிக்க. அந்த மீன் இவ்வளவு தூரத்துலதான் இருக்குது, அதோட வாயில தான் இருக்குது. ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்து அதுக்கடுத்து கடிச்சிருச்சு. இத போய் நீங்க உறுதிப்பாடு விடாமுயற்சின்னு சொல்ல முடியுமா? அந்த ஆமை உறுதிப்பாட்டோட இருந்துச்சு, விடாமுயற்சியோட இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? அந்த ஆமை இயக்கப்படுது.
நீங்க இயங்கல, நீங்க இயக்கப்படுறீங்க. அதுதான் விஷயம். அந்த ஆமை உறுதிப்பாட்டோட விடாமுயற்சி எல்லாம் செய்யல. அந்த ஆமைக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சோ, என்ன உள்ளுணர்வு ஊட்டப்பட்டுச்சோ அதை செய்யுது. அந்த ஆமைக்கு பசிக்குதுங்க. அந்த சாப்பாடை இப்படித்தான் அந்த ஆமை அடைய முடியும். அப்ப அப்படித்தான் அந்த ஆமை அடையும். அந்த ஆமை ரொம்ப நேரம் பொறுமையா இருந்து அதுக்கு அடுத்துதான் அந்த மீனை சாப்பிடும். மண்ணுக்குள்ள இருக்கிற பாம்பு இருக்குது இல்லையா, கட்டு விரியன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. பாலைவனத்துல இருக்கும். அதோட வால் மட்டும் ஒரு மாதிரி இப்படி ஆறும். அந்த வாழை பார்த்துட்டு பள்ளி ஒரு விறகா இருக்குதுன்னு நினைச்சு வரும்போது அந்த பள்ளியை கடிக்கும். அந்த பள்ளி வர வரைக்கும் அந்த பாம்பு மண்ணுக்குள்ள மூடியேதான் இருக்கும். அந்த மண்ணு சுடும், பயங்கரமா சுடும். பாலைவன மண்ணு கிட்டத்தட்ட எத்தனையோ டிகிரி செல்சியஸ்ல சுடும். அந்த சூட்டுக்குள்ளதான் அந்த பாம்பு அமைதியா தான் இருக்கும். இது உறுதிப்பாடு, விடாமுயற்சி அப்படின்னு பேரு வச்சுக்கிட்டாங்க இவங்களா. ஏன் அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் நான் இந்த முதல் உரை முடிச்சுட்டு 2வது உரையில இருந்து ஆரம்பிக்கிறேன். தூங்குவா ஆதிபாவத்துக்காக மன்னிப்பு கேட்போம். அல்ஹம்துலில்லாஹ், கடவுளை தவிர ஒரு தெய்வம் இல்லை என்று சாட்சியம் பகர்கின்றவனாக இந்த சும்மாவின் 2வது உரையை ஆரம்பிச்சு, அது உறுதிப்பாடு, விடாமுயற்சி அப்படின்னு நம்மளா பேர் வச்சுக்கிட்டா. ஆக்சுவலா அது ஒரு செயல்பாடு, அது ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு கடவுளால் திட்டமிடப்பட்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. இது நம்ம பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்னா, இது வந்து போக்கஸ் பண்ணுச்சு, இது உறுதிப்பாடோட இருந்துச்சு, இது விடாமுயற்சி செஞ்சு அதனாலதான் அது இறைய கடிச்சிருச்சு அப்படின்லாம் இல்ல. இந்த உலகத்துல பெரும் பணக்காரன் இருக்கிறான், ரொம்ப ஏழையும் இருக்கிறான். பெரும் பணக்காரன் நான் விடாமுயற்சி செஞ்சதுனாலதான் மேல வந்துட்டேன்னு சொல்லுவான். ஆக்சுவலா விடாமுயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறவன், உறுதிப்பாட்டோட இருக்கிறவன் இல்ல கீழே இருப்பான். இது அவன் செஞ்சதுல கால்வாசிய கூட செய்யாம மேல வந்திருப்பான். அப்படியெல்லாம் நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். அப்ப என்னது அது? இதெல்லாம் ஒரு நிகழ்வு, கடவுளால திட்டமிடப்பட்டு நிகழ்த்தப்படுகின்ற ஒரு நிகழ்வு. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம அதுக்கு ஒரு பேர் வச்சு நம்மதான் அதை செய்யணும்னு நம்ம நினைக்க முடியாது, நினைக்க கூடாது. ஒருவேளை நீங்க நம்பிக்கையாளர்களா இருந்தா நீங்க அதைத்தான் செய்வீங்க. செய்யணும் செய்யணும் செய்யணும்னு இப்ப உலகத்துல பெரும்பாலான இப்ப நான் வாசிச்சேன்ல முந்தைய வேதங்கள்ல இருந்து சில வசனங்கள், அவங்க எல்லாம் ஏன் இந்த மாதிரியான இணைத்தீவங்களை வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க எல்லாம் நான் அப்படிங்கிற அந்த அகந்தைக்குள்ளக்க இருக்கிறாங்க. அந்த நகந்தை தான், அந்த அகந்தையோட வெளிப்பாடுதான் இணைத்தீவம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அகந்தையோட உச்சம் என்ன அப்படின்னா இணைத்தீவ வழிபாடு. இதுதான் இந்த மாதிரியான உருவங்களை கற்பிக்கவும், உங்கள் அகந்தையை கொள்ளுங்கள் அப்படின்னு முதல் கட்டளை எந்த இடத்துல தெரியுமா வரும்? ஃபர்ஸ்ட் களிமண்ல அந்த மண்ணுல இருந்து ஒரு மாட்டோட உருவத்தை உருவாக்கி அதுக்குள்ள இருந்து சத்தத்தை வர வச்சாங்கல்ல சாமிரியன். சாமிரியனை பார்த்து அவன் இதை எப்படி நீ செஞ்ச அப்படின்னு மோசஸ் கட்டும் போதுதான் இந்த முதல் கட்டளை அப்படின்னு சொல்ற அந்த வசனமே வரும். உங்கள் அகந்தையை நீங்க கொள்ள வேண்டும். இந்த அகந்தையோட பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறதுதான் இணைத்தேவ வழிபாடு உச்சகட்டம். அதுல ஒரு 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 கிளை அப்படிங்கிறது, அதாவது ஒரு அதுல இருந்து ஒரு பகுதி, அதுதான் நான் அப்படிங்கிறது. இதுதான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அது இணைத்தேவ வழிபாடு அப்படி முடியும். இந்த உலகத்துல நான் சொல்றேன் இல்ல, கடவுள் தான் அனைத்தையும் செய்யறாரு அப்படின்ட்டு. இப்ப நான் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். நான் அந்த கடவுள் தான் அனைத்தையும் செய்யறாரு அப்படின்னு நீங்க சொல்றது என்ன செய்யுது அப்படின்னா, மக்களை தவறான வழிக்கு வழி நடத்துது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லல, அதை நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நீங்க கடவுள் தான் அனைத்தையும் செய்யறாரு, கடவுள் மேல பழி போடுறீங்க, அதை எடுத்துட்டு நிறைய பேர் கெட்டது செஞ்சிருவாங்க, கெட்டது செஞ்சுட்டு ஆமாங்க அவர் நாட்டம் தானே அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா நீங்க ஆரம்பத்துல இருந்து ஆதம் முதல் இப்ப முடியுதுல, இப்ப முடிவு வரைக்கும் இப்ப இருக்கிற மக்கள் தொகை வரைக்கும் யாருமே அந்த கான்செப்டுக்குள்ள இல்ல. பெருசா தெரியுமா? முகம்மது, இப்ப கடவுள் குறிப்பிடுறாருல, நபிமார்கள், தூதர்கள், நல்லடியார்கள், நன்னடியாளர்கள், இவங்க எல்லாம் வந்து ரொம்ப 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 சொற்பமா தான் இருந்தாங்க. மிக பெரும் அளவுல யார் இருந்தாங்க தெரியுமா அவங்களுக்கு? நான் செய்யறேன், நான் தான் செய்யணும், நான் தான் செய்யணும் அப்படின்னு சொல்றவங்க மிக பெரும் அளவுல இருந்தாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவங்க இருந்த இடத்துலதான் அநீதி இருந்துச்சு. எவனாவது ஒருத்தர் கற்பழிச்சுட்டு அதாவது ஒரு அனாச்சாரம் செஞ்சுட்டு இது கடவுள் நாடுனது அதனாலதான் நான் செஞ்சுட்டேன், இது என் கையில இல்லை அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கிறானா? இது வரைக்கும் யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பானா? அவன் என்ன சொல்றான்? ஆமா ஒன்னும் தெரியாம செஞ்சுட்டேன், இல்லைன்னா இதனால நான் செஞ்சேன் அப்படின்னு ஏதோ ஒண்ணு மேல பழி போடுறதுக்கு தான் பார்ப்பான். கடவுள் நாடுனாரு, கடவுள் நாடுறதுதான் நடக்குன்ற அந்த ஆழ்ந்த நம்பிக்கையில இருக்கிற அந்த மாதிரியான அனாச்சாரங்கள் செஞ்சு இது வரைக்கும் நீங்க பார்த்திருக்கீங்களா? முகமது அந்த நம்பிக்கையில தான் இருந்தாரு. முகமது கடைசி நபினா அதுக்கு முன்னாடி இருந்த நபிமார்கள் எல்லாருமே அந்த நம்பிக்கையில தான் இருந்தாங்க. அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சாங்களா அப்படின்னா இல்ல. இதுவே உங்களுக்கு ஒரு உதாரணம் தான். நீங்க தவறு இருக்கக்கூடியவர்களா இருந்தா,
தவறு நிற்கக்கூடிய, அதாவது நீங்க ஒரு இணைத்த ஒரு அகந்தைய நீங்க ஒரு தெய்வமா ஆக்கிக்கிட்டு நான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல இருந்தா, நீங்க எந்த நம்பிக்கையில இருந்தாலும் சரி நீங்க தப்பு செய்வீங்க. அதன்படிதான் நீங்க இயக்கப்படுவீங்க. அதுதான், ஏன்னா உங்களுடைய மனசுல நீங்க அதை விதைச்சிருக்கீங்க, விரும்புறீங்க அந்த விஷயத்த நான் தான் செய்யணும் அப்படிங்கிறதுதான் அதனுடைய ஆதி, அந்த ஒரு மூளை, அந்த ஒரு விஷயமா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்மெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, முழுசா கடவுள்கிட்ட பொறுப்பேற்படுத்தினவங்களா இருக்கணும். அதுதான் நம்மளை காப்பாற்றும், அதுதான் நம்மளை நிம்மதியா இருக்க வைக்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் காரை ஓட்டிக்கிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். ஆக்சிடென்ட் பண்ண உடனே அவனுக்கு ஒண்ணும் ஆகல, ஆனா அவன் ஒய்ஃபுக்கு தலை உடஞ்சு மூளை செதறி வெளியில வந்துருச்சு. அது ஒரு மெடிக்கல் மிராக்கிள்ங்கிறாங்க. மூளை ஆக்சுவலா வெளியில வந்துருச்சு அப்படின்னா அதுல செப்டிக் ஆகும், அதுக்கடுத்த நிலை மரணம் தான். ஆனா அவன் ஒய்ஃப் பொழைச்சுக்கிடுச்சு. பொழைச்சுக்கிட்டது மட்டும் இல்ல, அவன் ஒய்ஃபுக்கு எல்லாமே ஞாபகமும் வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய மெடிக்கல் மிராக்கிள்ங்கிறாங்க. அந்த டாக்டரால நம்ப முடியல. என்னுடைய இன்னொரு கிளைண்ட்டுக்கு கேன்சர் வந்துருச்சு. கேன்சர் இவங்களுக்கு இந்த மாதிரியான சாப்பாட்டு முறைகள் தான் சாப்பிடணும், இவங்களுக்கு இத்தனை ஆண்டு காலம் தான் ஆயுள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கண்டமணிக்க சாப்பிடுறாங்க, எந்த எக்ஸசைஸும் கிடையாது. ஆனா அவங்க இன்ன வரைக்கும் நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க. டாக்டர்ஸால நம்ப முடியல. இப்ப என் கிளைண்ட்ல என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்றேன்ல, அவன் நான் தான் செஞ்சுட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரியான மன அழுத்தத்திலையும் டிப்ரெஷன்லயும் அவன் இருந்தான். அவன்கிட்ட போய் நான் சொல்றேன் இந்த விஷயத்த, டேய் உனக்கு பிக்ஸ் வந்துருக்குது கார் ஓட்டும் போது, இந்த பிக்ஸ் வரணுங்கிறது உன்னுடைய கண்ட்ரோல்ல கிடையாது. இது முழுக்க முழுக்க கடவுளால கட்டுப்படுத்தப்பட்டதா. இது நீ கான்சியஸா இருந்திருந்தாலும் இது நடக்கும், நீ கான்சியஸா இல்லைன்னாலும் இது நடக்கும்டா அப்படின்னு சொல்லி இந்த வேற வார்த்தைகள் இப்ப நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லையா, அந்த வேற வார்த்தைகள் எல்லாம் அவனுக்கு எடுத்து காமிக்கும் போது அவன் ஒரு அளவுக்கு நிம்மதியாகி அப்படியே சாந்தமாயிட்டான். இது ஏன் இவனுக்கு நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, இந்த கான்செப்ட் அவன் உள்வாங்கினான்ல, அதனாலதான் அவனுக்கு நிம்மதி கிடைச்சிச்சு. நான் தான் இந்த தப்புக்கு காரணம் அப்படின்னு நினைச்சிருந்தா அவனுக்கு நிம்மதி கிடைச்சிருக்குமா? என்னோட வாழ்வாதாரத்தை ஒருத்தர் கெடுத்துட்டாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி கிடைக்குமா? கடவுள் தான் சொல்றாரு, வாழ்வாதாரத்தை கட்டுப்படுத்துறது நான் தான், உனக்கு வாழ்வாதாரத்தை கூட்டுறது நான் தான், குறைக்கிறது நான் தான், கடவுள் தான் சொல்றாரு. இதே என்ன ஏமாத்திட்டான்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது சரியா? இப்ப கடவுள் தான் செய்யறேன்னு சொல்லிட்டாரு, நீங்க இன்னொருத்த மேலையோ அல்லது உங்க மேலேயோ நீங்க பொறுப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லது இன்னொருத்த மேல பொறுப்பை கொடுத்தீங்கன்னா உங்களை அது ஸ்ட்ரெஸ் ஆகும், உங்களை அழுத்தம், உங்களை நிம்மதியா இருக்க விடாது. அழுகுவீங்க, கதறுவீங்க. அதுதான் கிட்டத்தட்ட நரகம்ங்கிற நரகத்தின் சில தண்டனைகளை உங்களுக்கு இங்கேயே நாம் காண்பிக்கின்றோம் சொல்லி அந்த வசனம் வரும். ஏன் அவ்வளவு அழுக வருது, ஏன் அவ்வளவு ஆக்ரோஷம் வருது? என் ஃப்ரெண்டுக்குலாம் நான் பார்க்கும்போது அவன் அவ்வளவு சப்ரஸ்டா ஒரு டிப்ரெஷனா இருந்தான். நான் போய் சொல்லுவாங்க, எது அவனை ரிலீஃப் பண்ணுது, எது அவனை அந்த விஷயத்துல இருந்து வெளியில கூட்டிட்டு வருது? லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அவங்க மட்டும்தான் கடவுளோட கருணையாளர்னு சொல்றாருல்ல. வேதத்துல எல்லா பகுதியும் சதைச்சிட்டாங்க, இதை மட்டும் சிதைக்காம வச்சிருக்காங்கன்றீங்கள, அது கூட அவங்க மேல கடவுள் காட்டுற கருணைங்க. அந்த கருணை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் தான் செஞ்சேன் நினைச்சுக்கிட்டே இந்த உலகத்துல அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நிம்மதியா இருக்க முடியாம பணம் இருக்குது, சூழல் ஒரு பொருத்தல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், காசு பணம் இருந்தா தான் நிம்மதியா இருக்க முடியும்ன்றது கிடையாது. காசு பணம் இருந்தும் நிம்மதியா இருக்க முடியாம என்கிட்ட புலம்புற நிறைய கிளைண்ட்ஸை நான் டெய்லியும் ஃபேஸ் பண்றேன். நிறைய பேர் எனக்கு புலம்புறான், எனக்கு இப்ப காசு அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட எவ்வளவோ கோடிக்கணக்கான சொத்து இருக்குது வச்சுக்கிட்டு, ஆனா ஏன் அந்த புலம்பல் வருது? ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மையமான அந்த கான்செப்ட் தெரியல. லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது தெரியலன்றதை விட அதை வெறும் வார்த்தையா பார்த்துட்டு அதை உணரலாம். அதனாலதான் அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு அதிருப்தி ஏற்படுது. ஒருவரை வேவு பார்க்காதீர்கள்னு சொல்றாரு. நம்ம ஏன் வேவு பார்க்கிறோம்? இது நம்ம மீறி ஏன் கடவுள் வேவு பார்க்காதீங்கன்னு சொல்றாரு? நான் தான் எல்லாத்தையும் நடத்துறேன், நீ அவனை போய் வேவு பார்த்து என்ன செய்ய போற அப்படிங்கறதுதான் அவனோட சாரம். ஒருத்தர் வேவு பார்த்து அது ஏன் வேவு பார்க்கிறோம்? ஃபர்ஸ்ட் ஏன் எதனால நம்ம வேவு பார்க்கிறோம்? நம்மளை மீறி ஏதோ ஒண்ணு நடந்துரும். நம்ம மனைவியை நம்ம வேவு பார்க்கிறோம், மனைவி கணவனை வேவு பார்க்கிறாங்க, ஒரு முதலாளி தொழிலாளியை வேவு பார்க்கிறான், தொழிலாளி முதலாளியை வேவு பார்க்கிறான். இதெல்லாம் ஏன் செய்யலாம் அப்படின்னா அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுன்னு நினைக்கிறான். நான் இதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க வேவு பார்த்தாலும் வேவு பார்க்கலனாலும் நீங்க இழக்க போறது என்னமோ இழந்துதான் ஆவீங்க.
உங்களுக்கு கிடைக்க போறது என்னமோ கிடைச்சுதான் ஆகும். இதை நீங்க செஞ்சாலும் செய்யலாம். அதனாலதான் கடவுள் சொல்றாரு, ஒருவர் மற்றவரை வேவு பார்க்காதீர்கள் அப்படின்னு. இதெல்லாம் ஏன் அவங்க செய்யறாங்க அப்படின்னா, லாயிலாக இல்லல்லாஹ்ங்கிற கான்செப்ட் புரியாததுனால, உணராததுனால செய்யறாங்க. சப்போஸ் உணர்ந்தவன் என்ன செய்வான் அப்படின்னா வேவு பார்க்க மாட்டான். அதுதான் உண்மை. உணர்ந்தவன் புலம்ப மாட்டான். நான் குரானை படிச்சுட்டே நீங்க சொல்லக்கூடாது, படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை நீங்க உணரும் போது புலம்பல் உங்களை விட்டு போயிடும். இப்ப இந்த கான்செப்ட் தப்பு செய்ய தூண்டுது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. நான் இந்த கான்செப்ட்ல தான் இருக்கிறேன். நான் முன்னாடி வரைக்கும் பொய்கள் அதிகமா சொல்லுவேன். அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இவளுக்கு பயந்துக்கிட்டு, என்னுடைய மனைவிக்கு பயந்துக்கிட்டு ஏதாவது சொல்லுவா, சண்டை விடுவா அப்படின்னு சொல்லிட்டு, நான் படத்துக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போனா, நான் படத்துக்கு போகல, இது என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போறேன். இந்த கான்செப்ட் எனக்குள்ளக்க அது ஊடுருவ அந்த சாரத்தை எனக்குள்ளக்க இறங்க இறங்க நான் எதுக்கு பொய் சொல்லணும்? பொய் சொல்லி அவளை அமைதிப்படுத்திட என்னால முடியாது. எனக்கே ஒரு நாள் எல்லாமே வெளியில வந்துடும் அப்படின்னு எனக்கு அந்த கடவுள் தான் அனைத்தையும் கட்டுப்படுத்துறாரு. அப்ப இதன் கடவுள் தானே செய்வாரு இப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் எனக்குள்ள ஊடுருவ எனக்குள்ள இருந்த அந்த பொய் சொல்லணுங்கிற எண்ணம் காணாம போச்சு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இந்த கடவுள் தான் எல்லாத்தையும் செய்யறாரு அப்படிங்கிற கான்செப்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தவறு செய்வீங்கன்றதுதானே நீங்க சொல்ற ஒரு வைக்கிற ஒரே வாதம். அது எப்படி என்னைய மாத்துச்சு? கிளைண்ட் கிட்ட முன்னாடி தூங்கிடுவேன். கிளைண்ட் கிட்ட போய் சொல்லும் போது என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் எங்க அப்பா வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு அது இதுன்னு தான் சொல்லுவேன். இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, சில நாட்களா இல்ல மேடம் எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு, தூங்கிட்டேன் அப்படிங்கிறேன். நான் நினைச்ச மாதிரி அந்த இடத்துல எந்த அசம்பாவிதமுமே நடக்கல. கோவப்படல, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப என்ன இந்த கான்செப்ட் நேர்வழியில தானே நடத்துது, என்னை வழி தவறி நடத்தல. அப்ப நீங்க ஏன் அந்த கான்செப்டை எடுத்துக்கிற கூடாது? அதுதான் நான் கேட்கிறேன். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இப்போட இந்த பயானை முடிச்சுக்கிறேன். அக்கீம ஸலாத்.